செல்லக்குட்டி வெளியே போயிட்டு வந்தோம். பயங்கரமாக பசிக்குது. என்ன செஞ்சு போகிற? என்னமோ ரெடி பண்ணி வச்சுக்கிறியே பயங்கரமா. என்னது? வெங்காயம், மிளகாயி, கருவேப்பிலை, உளுந்து, கடலைப்பருப்பு என்னத்தையும் போட்டு கிண்டிகிட்டு இருக்கிறிய? ரவை வறுத்துட்ருக்கேன். ரவையே வறுத்துட்ருக்கிறியா? சரி சரி. என்ன பண்ண போகிற? கேசரியாக தான் பண்ணித்தர போறியா? யாராவது நைட்டில் அது தூங்க போகும்போது கேசரி கிண்டி சாப்பிடுவாங்களா? ஏன்? அது வகுப்புக்குள்ளே தானே போகுது. கேட்குறீங்க சாப்பிடக்கூடாது ஏதாவது சொல்கிறாங்களா? கேட்குறீங்க பாருங்க, நல்லா டீட்டெயிலு. ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்குது சமையல. ஆமாம், எதுக்கு இத்தனை எண்ணெய் ஊற்றிருக்குற? எண்ணெய் இருக்குது வாரி வழங்குற. உப்புமாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாக போச்சுன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல அன்றைக்கி. ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க, என்ன பண்ணுறதுங்க, நான் கேட்க மாட்டேங்குதே. நான் குணச்சி பார்த்தா உடம்பு வீணாக போயிருந்து தெரியுமா? நல்லா ருசியாக சாப்பிடணும்ல. என்ன போட்ட கடுவை போட்டு அப்புறம் மறுபடியும் என்ன கடலைப்பருப்பு உளுந்துல எடுக்கிறியா? சரி போடு போடு போடு. இல்லை வெங்காயம் போடணுமா? ஆமாம், வெங்காயமே இல்லாமல் உப்புமா செஞ்சு தர சாப்பிட்றீங்களா? மொத்தம் உப்புமா வயிற்றுக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவும் செஞ்சு கொடுத்துட்டே. சரி பயங்கரமாக பசியாக இருக்குது. நேரம் வேறு ஆகிப்போச்சு. ஆமாம், ஊருக்கு கூட்டிகிட்டு போய் இவ்வளோ போனது வந்தாலும் வாப்பறன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் பண்ணா 10 மணி என்ன 12 மணி ஆனாலும் சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும். ஆமாம் போ. ஒரு நாள் நான் அப்போ வரும்போதே சொன்னால கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு வரலான்னு நான் சொன்னேன்ல, கேட்டியா? கடையில் சாப்பிட்டு வெறுத்து போச்சு. டெய்லியும் கடையிலே சாப்பிட்ற? அப்படி இல்லை, எப்பயாவது ஒரு நாள் தானே கடையில் சாப்பிட்றோம். சரி சரி. மிளகாய் போட்ட, கருவேப்பிலை போட்ட. என்ன கலர் மாறணுமா? என்ன ஆகணும்? நல்லா வேகணும்ல. நல்லா வெந்த போதுமா? கலரில் ஒன்றும் மாற வேண்டியது இல்லையா? வேகாமல் கொடுத்துட்டா பாரு எப்படி கிண்டி வச்சிருக்கிறப்பாரு உப்புமாவை உன்னை மாதிரியே கிண்டி வச்சிருக்கிறேன். ஆமாம், அப்புறம் சொல்லாதே இருப்போ. நல்லா வணங்கிடுச்சு பாருங்க. நல்லா வணங்கிருச்சா? என்ன கலர் வரணும்? மொத்தத்தில் உங்கள் கலர் வராமல் இருந்தால் சரி. என் கலர் வந்தால் தீஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதைத்தான் அப்படி சொல்கிறியா நான் சுக்கா? ஆமாம், ஊற்று ஊற்று, 2 அண்டா மோந்து ஊற்று. உப்புமா செஞ்சு தரியா, பாயசம் செஞ்சு தரியா தெரியலையே, ஊற்றிட்டே இருக்கிறிய. தண்ணி நிறைய ஊற்றினா அப்புறம் பின்னால் போயிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. ஐயையோ, பின் விளைவெல்லாம் பயங்கரமாக இருக்கு. அப்படின்னா வேண்டாம், கணக்காக ஊத்தாயோ. நல்லா டேஸ்ட் எப்படி இருக்குது பாரு. இன்னும் உப்பே போடல. ஆடாடா, இன்னும் உப்பே போடலையா? அப்போ சப்புனுதே இருக்கும். உப்பு போடாமல் உப்புமா கிண்டி கொடுத்து சாப்பிட்டுக்குவீங்களா? ஓ, அதனால தான் உப்பு போடுறதுனால தான் உப்புமானு வச்சுருக்குறாங்களோ? சர்க்கரை போட்டால் சக்கரைமான்னு சொல்லலாமா? அப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுப்பாக்கலாம். உங்களை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கே போய் கல்யாணம் பண்ணாவே உப்புமா கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அந்த தப்புக்கு பிராயசித்தமாக நான் உப்புமா கிண்டிகிட்டே தான் இருக்கணுமான்ருக்கு. உப்புமா கிண்டி வையம்மா, அடியே உப்புமா கிண்டி வையம்மா. அந்த பாட்டு நம்மளுக்கு எதாவது செஞ்சுருப்பாங்களாட்ட இருக்குதே. தெரியல, பாடினவங்கள தான் கேட்கணும். அருமையான பாட்டு. அப்படி ஒரு பழைய பாட்டு இருக்குது தெரியுமா? சரி பாருங்க, உப்பு உரப்பு போகணும்னு பாருங்க. அப்புறம் மறுபடியும் உப்புமா தின்னதுக்கப்புறம் எனக்கு அதில் சரியில்லை இதில் சரியில்லை, உப்புமாவில் உப்பு இல்லை காரம் இல்லை. உப்புமாலாம் அப்புறம் உப்பு போட்டு விட்டு நிறைய போட்டு விட்டுறாத. சாப்பிட்ற மாதிரி செய்யுது. இதுக்கு தாங்க உப்புமா அப்படின்னு நீ டைலாக் பேசி விட்டுறாத. சாப்பிட்ற மாதிரி செய்ய பார்க்கலாம். டேஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. கொடு கொடு கொடு. வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணுறது, பசி வேறு பயங்கரமாக இருக்குதா? அதை நான் சொல்ல முடியாது அந்த கொடுமையை. என்னமோ இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் நீங்கள் இந்த உப்புமாவை சாப்பிடவே வேண்டாம். எப்படி சாப்பிட்றது? ஈஸியாக சாப்பிட்றதா? எப்படி டம்ளர் ஊற்றி அப்படியே தண்ணி ஊற்றி அண்ணாந்து குடிச்சிக்கலாமா? உங்களுக்கு கொடுக்குற இந்த உப்புமாவெல்லாம் நாய்க்கு போட்டால் கூட அதாவது பரவாயில்ல. ஐயோ, தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. நன்றி. பாவம், நாய் செத்து போயிடும். சரியா? நீங்களும் நிற்க மாட்டேங்கிறீங்க, எனக்கும் பிடிக்காது. அப்புறம் என்னதான் பண்ணுறது இந்த உப்புமாவை? குடிக்கிற மாதிரி செஞ்சாதாட சாப்பிட முடியும். எனக்கு இப்படி தான் செய்ய தெரியும், இதுக்கு மேலெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி. இப்போ என்ன பண்ண வேணாம், தண்ணி ஊற்றினோன்னு ரவை போட்டுடலாமா?
அங்கே பாருங்க எல்லாம் நல்லா உங்களுக்கு கோவம் தான் கொதிப்பீங்களா அந்த மாதிரி கொதிக்குது பாருங்க எப்படி என்னை விட மோசமாக கொதிக்க மாட்டேருக்குதே. ஆமாம் தலை என்னோட கொதிப்பே பரவாயில்லையாட்டிருக்குது, பயங்கரமாக கொதிக்குதுப்பா. இது எங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி தான் கொதிக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் வருமா? வந்தாலும் அவ்வளோதான், வரலினாலும் அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது? உப்புமா இத்தனை வருஷம் இந்த கொடுமையை அனுபவிச்சு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? இத்தனை வருஷத்துக்கு காலத்தை கழிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம் இல்லை இப்படியே ஓட்டுவோம். என்னோட சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்களா? ஐயா ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ செஞ்சு போட்டு தான் எனக்கு தொப்பை வளர்ந்துருக்குது அப்படின்னு அப்படின்னு நீ சொல்கிற. அதை நாங்கள் நம்பணும். நிஜமா நீங்கள் வேணா வீடியோ காமிங்க, அவங்களே பார்த்துட்டு அவங்களே பதில் சொல்லுவாங்க. பாருங்க விவஸ், இதெல்லாம் ஒரு தொப்பையா? பாருங்க விவஸ், அங்கே எங்கே தொப்பை இல்லாமல் இருக்குது அதை முதல்ல சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ரவை எடுத்து போடணுமா? ஆமாம், எங்கே உருண்டே வருது உள்ள வரும் உங்களுக்கு. என்ன இப்படி கலக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், 2 முட்டையோட சுற்றி கலக்கி போட்டு கொடுத்துரு. அப்படியே புதுசாக ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். யாராவது அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வேணா உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். எது உப்புமாலும் முட்டையோட சோத்து சொல்கிற? முதல்ல உடச்சி ஊற்றி உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், அதை நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அது போல மண்டையில் உடச்சி ஊற்றினா கூட வெந்துடும், சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், பின்ன உப்புமாவில் கொண்டு போய் முட்டையை உடச்சி ஊற்ற சொன்னால் கடுப்பாகாத பின்ன. என்னமோ மோர் குழம்பு மாதிரி இருக்குதே. இல்லை நெசமாலுமே ரவை தான் கிண்டுறியா? கடைசியாக பாருங்கள், ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அதுக்கு பேர் தான் ரவை. இது என்னமோ கொடுமை எல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குதுப்பா. பயங்கரமாக கொதிக்குதப்போ. சும்மா அதில் நொட்டை இதில் நொட்டைன்னு குறை பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கொதிச்சு போயிடும். ஆமாம், பயங்கரமாக கொதிச்சிரியாட்ட இருக்குதே. ஆமாம், பின்ன இருக்காதா? இன்னார்த்தையும் செஞ்சு கொடுக்குறதே பெருசு, இதில் வேற அதில் சொத்தை. இதில் வெந்திருக்குமா வேகாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கோவம் வருமா வராதா? வரும். கோவை எம்பிட்டு தூரம் வருமாக்கா? எங்கள் அப்பா வீட்டு வரைக்கும் வரும். அவங்க அப்பா வீட்டு வரைக்கும் தான் வருமா? சரி, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். எத்தனை பஸ் ஏறி போகிறோண்ணா? இதான் பக்கத்து தெருவில் தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, அவ்வளோதானே. போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்ற பல்லு மாதிரியே வெள்ளை வெள்ளையான் இருக்குதே. உங்கள் பல்லு வெள்ளையாக இருக்குது. வெள்ளை நீ வேணா நான் காலைல இருந்து தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்குனதுக்கப்புறம் பாரு, இந்த ரவையை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க, என்னோட பல்லையே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பாரு, கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்தளவுக்கு பல்லு பழிச்சுட்டு இருக்கு தெரியுமா? ஓ, இந்த வெள்ளை கலருக்கோசரம் நான் உங்கள் பல்ல ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை இதுக்காக எடுக்காத, உப்புமா நீ செஞ்சுருக்க லட்சணம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரவை கிண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. என்ன பண்ணுறது, இந்த கொடுமையில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக நல்லா தான் இருக்க மாட்டேங்குதே. ஆமாம், சின்ன வயசில் விளையாடுவோம்ல, இட்லி வெந்துருச்சா வேகலை அப்படின்னு. அது மாதிரி இப்போ உப்புமா வெந்துருச்சா வேகலையான்னு அப்படி எடுத்து நசுக்கி பாருங்களேன். எங்கே நீயே நசுக்கி பாரு பார்க்கலாம். நீங்கள் தானே சொல்கிறீங்க, குறை சொல்கிறீங்க. உப்புமா வெந்திருக்குமா, வெங்காயம் வெந்திருக்குமா அப்படின்னு. அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் சாப்பிடாம கண்ணில் பார்த்தே அதில் குறை சொல்கிற ஆளாக போச்சு. ஆமாம், நொட்டை சொல்கிறதையே நீ நொட்டை பிடிச்சி பேசு. என்ன பண்ணுறது, உங்க கூட சேர்ந்து பழகிட்டுலாம். போது அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே கிண்டிகிட்டே இருந்தா இப்படி. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனில் தான் இருக்குதா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனில் தான் இருக்குது. நான் கூட ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்குறாங்களோன்னு நினச்சேங்க. உண்மையிலேயே கிண்டிட்டு தாங்க இருக்கிறாங்க. இன்னும் வேகலையாட்டு இருக்குதுங்க. பார்த்து உருண்டையாக வந்து இந்த விவேக் ஒரு காமெடியில், சமையல் செய்கிற காமெடியில் வந்து ஃபஸ்ட்டு ரவை போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு உருண்டை உருட்டி இந்த குண்டால ஆன ஓட்டையை
அடைக்கிறதுக்காக செஞ்சது தான் இந்த கம்மு. இனிமே தான் வந்து நம்ம சுடுதண்ணி எப்படி காய வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்கிற மாதிரி செய்வியோ? அப்படி தான் செய்ய போறியோ? முதல்ல ஒரு பேஸ்ட்டை வச்சு உங்கள் வாயில் வச்சு ஒட்ட போகிறேன். ஐயோ, சாப்பிட்றது மட்டும் திறந்து விட போகிறேன். சாப்பிட்றது மட்டும். ஆமாம். ஜிப் எதை வச்சுட்டு தைச்சு விட்டீங்கன்னா அப்பப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணி தண்ணிக்கு நீளம் ஊற்றிக்குவதில்ல. நான் ரெடி ஆயிடுச்சா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். கன்ஃபார்மாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு தெரியல இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு. இன்னும் ஆயிடுச்சுங்க. பசி பயங்கரமாக இருக்குது. எப்படியாவது ஒன்று சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். டிஸ்பிளே பண்ணி தட்டை டெக்கரேட் பண்ணுறாங்களாமா. உங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி டெக்கரேஷன் வேற வேண்டி கிடக்கா? போது சாட்டியில் எல்லாத்தையும் அள்ளி போட்டா அத்தனை எவன் திம்பா? பசிக்கு வேற டெக்கரேஷன். இன்னும் கொஞ்சம் அந்த தட்டில் மானே தேனே பொன் மானே இந்த மாதிரி எதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, தொட்டுக்கிறது சௌரியமாக இருக்கும். சக்கரை வேணா போட்டு தரேன். சர்க்கரையா? ஆமாம். யாராவது இது காரத்துக்கு சர்க்கரை வச்சு யாராவது சாப்பிடுவாங்களா? ஒரு நைட்டுக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது வெறும் உப்புமா மட்டும் சாப்பிடுங்க. டயர்டாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை, சாப்பிடுவோம். சரிப்பா, வைக்கவா சக்கரை? வைங்க, சாப்பிட்டு தானே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. உப்புமாவுக்கு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவும் இப்படி தான் வச்சு கொடுத்தாங்க. அதே கொடுமையே கல்யாணத்துக்கு அப்புறம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சட்னி கிட்னி வச்சு காம்பினேஷனுக்கு நல்லா வச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே வாழ்க்கை தாங்க கண்டினியூ ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்தால், வயிறு நல்லா இருந்தால் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். வயிறு சரியில்லைன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.